ஒரு 10 நாள் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ப்ரொட்டஸ்ட் நீட்டுக்கு எதிரான இந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லி, சென்னை எல்லா இடங்களையும் நடக்குது. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த ப்ரொட்டஸ்ட் 2026 தான் நடந்திருக்கு அப்படின்னா இல்லை. முதல்ல 2017 நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்போவே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 151 வாட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. என்டிஏ தெளிவாக சொல்றாங்க, இது நாங்கள் எந்த அடிப்படையில் கட் ஆஃப் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் மாணவர்கள் பெற்றோர் நீங்க என்ன போறாங்கன்னா, நீ வச்சிருக்க சிஸ்டமே சரியில்லை. பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு மாணவர் போய் ஒரு அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு நான் 450 மார்க் நீட் வாங்கிட்டு போய் நான் வாங்கணும் அவசியம் இல்லை. என் கையில ஒரு 1.5 கோடி 2 கோடி இருக்குன்னா போதும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வருடம் நீட் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ படிப்பு சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கும் இருக்குது, பெற்றோர்களுக்கும் இருக்குது. இது சார்ந்து பேசுறதுக்காக தொடர்ந்து 24 ஆண்டுகளுக்கு மேலே மருத்துவ கல்வி ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லிம்ராவினுடைய நிர்வாக இயக்குனர் திரு முகமது கனி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. முதல்ல அவர் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். சார், ஒரு 10 நாள் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ப்ரொட்டஸ்ட் நீட்டுக்கு எதிரான இந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லி, சென்னை எல்லா இடங்களையும் நடக்குது. தொடர்ந்து இப்போ 24 வருஷமா ஒரு கல்வி ஆலோசகராக இருக்கீங்க. குறிப்பாக நீட் பற்றி தொடர்ந்து மாணவர்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ மாணவர்களுடைய மனநிலைமை ஒன்று இருக்குது, பெற்றோர்களோட மனநிலைமை இருக்கும், அரசாங்கத்துக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஒரு கல்வி ஆலோசகராக என்ன யோசிக்கிறீங்க சார்? இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெவ்வேறு வடிவத்துல நடக்குது. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க நிறைய பேர் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் 2026 தான் நடந்திருக்கு அப்படின்னா இல்லை. இது வெவ்வேறு காலகட்டத்தில் முதல்ல 2017 நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வர போறோம் அப்படின்ற காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2017 ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் இருந்துச்சு. அந்தந்த ஸ்டேட்ல தெளிவாக சொன்னாங்க, எங்களுக்கு எங்க ஸ்டேட் கவுன்சிலிங்ல நாங்க அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்றோம். இதுல எந்த இடத்துல மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிட்வீன் அதை கொண்டு வர வேணாம்னு சொல்லி அந்தந்த ஸ்டேட் இதுல தெளிவா இருந்தாங்க. 2017 சுப்ரீம் கோர்ட்டாவே இதை ஒரு கேஸாவே எடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆண்டு நாங்க உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் எல்லா ஸ்டேட்டுக்கு. நீங்க நீட் இல்லாம நீங்க மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பண்ணுங்க. ஆனா சென்ட்ரலைஸ்டா நம்ம ஒரு காமன் எக்ஸாமா நம்ம கொண்டு வரணும். 2018 இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கணும், அந்த எக்ஸாம் தேர்ச்சி பெறும் சொல்லிட்டு இது சுப்ரீம் கோர்ட்டாவே ஆர்டர் போட்டாங்க. அதை கிட்டத்தட்ட எதிர்ப்பு தெரிவித்த கிட்டத்தட்ட ஒரு 13 மாநிலங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2018 முதல் முறை நீட் எக்ஸாம் நடக்குது. பட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ எதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஒரு புக்கு என்ன ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, நமக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். பட் நீட் அப்படின்றப்ப ஒரு காமனாக நடக்கக்கூடிய எக்ஸாம், அதுவும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்போ இந்த எக்ஸாம்ல இன்னொரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் என்னன்னா, இந்த எக்ஸாம் எழுதாமே மருத்துவம் படிக்க முடியாது, இந்த எக்ஸாம் எழுதாமே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு போராட்டம் 2018 அன்னைக்கு நடந்த போராட்டம் எது சார்ந்து இருந்ததுன்னா, எங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாடத்திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றது, ஒரு எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்க்கு ஓகே நீங்க சொல்றீங்க, நான் எனக்கு +1 +2 எனக்கு புக்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு, படிக்க முடியுது. ஆனா ஒரு கோச்சிங் சென்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம ஒரு புரிதல் இல்லாம 2018 இருந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது வெவ்வேறு ஜேர்னல்ல இருந்துட்டு இருந்தது. அது இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 உங்க எல்லாருக்கும் தெரியும், மே 3 முறைப்படி நீட் நடந்துச்சு கம்ப்ளீட்டா. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக். இந்த பிரச்சனையே இந்த வருஷம் ரொம்ப தீவிரமடைஞ்சது காரணம் இந்த வருடம் வினாத்தாள் கசிவு, நீட்னுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. ஏன்னா நிறைய முறை இந்த தடவை இதோட லீக் ஆயிருக்கு. மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 151 வாட்டி. அப்பா, 151 வாட்டி. வெறும் நீட் மாத்திரம் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும். நீட்ன்றது ஒரு தேர்வு, ஐஐடிக்கு தனியா இருக்கு, ஜேடபிள்யூ இருக்கு, யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லா தேர்வுகள் நான் மொத்தமாவே கம்ப்ளீட்டா பார்த்தா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 ல இருந்து 6 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் உங்களுக்கு ராகுல் காந்தியே டேட்டாவே கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு 10 ஆண்டுல நடந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல நீட் மாத்திரம் அவர் சொல்ல,
கிட்டத்தட்ட 151 வாட்டி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு வெவ்வேறு மாநிலத்துல இல்ல வெவ்வேறு சென்டர்ஸ்ல. சோ அப்படின்ற பட்சத்துல வந்து இது ஏன் வந்து ஒரு முறைப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அரசால வந்து கொண்டு வரக்கூடாது வந்து அவரோட சார்பா ஒரு கேள்வியும் மாணவர் சார்பா ஒரு கேள்வி, அவர் டிரான்ஸ்பரன்சி இருக்கணுமே. அப்போ இந்த ஃபேர் எக்ஸாம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சது. நீங்கள் யோசிச்சு பாருங்க சார், 151 முறை இந்த மாதிரி ஒரு வினாத்தாள் கசிவு. அதுலேயும் நீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து மாணவர்கள் தேர்வு எழுதி கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு அப்படிங்கும்போது மறுதேர்வு அப்படிங்கும்போது அப்போ அவங்க எதிர்பார்த்திருந்த மதிப்பெண்ணோ இல்லை அந்த கட் ஆஃப் குறிப்பா இந்த வருடம் போன வருஷத்தை விட ஒரு 30-40 மதிப்பெண்கள் கூட கட் ஆஃபும் அதிகமா இருக்கு, தேர்ச்சி விகிதமும் அதிகமா இருக்கு. அப்போ இது எல்லாமே அதிகமா இருக்கு, முறைகேடு நடக்குது அப்படிங்கும்போது மாணவருடைய மனநிலைமை, பெற்றோர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சார் இருக்கு? முதல்ல பாதிக்கப்படுறது மாணவன். நீங்க பெற்றோர் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்லயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் வந்து தன் மகனை வந்து இல்லை மகளை வந்து நீட் கோச்சிங் சேர்த்துறாங்க. ஸோ அவரோட கடமை முடிஞ்சிச்சு. அப்பா அம்மாவோட கடமை என்னன்னா ஒரு நல்ல நீட் கோச்சிங் சென்டர்லயோ இல்லை ஏதோ ஒரு நீட் சொல்லிக் கொடுக்க ஒரு மையத்துல கொண்டு போய் அவங்க சேர்த்துறாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருக்கு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னா மாணவருக்கு தான் பெரிய போராட்டம். ஏன்னா வந்து அவன் என்ன பண்றான், +2 முடிக்கிறான் மார்ச்ல. அதோட ஒரு 40 நாள்ல வந்து நீட்ன்ற ஒரு எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாப்ல. மே 3 நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ், டெஸ்ட், ரிவிஷன்ஸ் எல்லாமே முடிச்சு மே 3 நான் இந்த எக்ஸாம் வந்து முறைப்படி வந்து ஒரு மாணவரப்ப இந்த எக்ஸாம் நான் எழுதிட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு 1 மாசம் 1.5 மாசம் எனக்கு முறையா வந்து ரிசல்ட் வரப்போகுது. என் மருத்துவ கனவை வந்து நான் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த நீட்னு ஒரு எக்ஸாம் வந்து நான் முடிவு பண்ணேன், அதுக்கு எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு இல்லைங்க, நீங்க எழுதினா வந்து நீட் வந்து மதிப்பெண் வந்து இது இல்லை, ஏன்னா நீட் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாநிலத்துல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் ஆயிருக்கு. முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் முதல்ல என்ன நடக்குதுன்னு புரியல. ஓகே, ஸ்கேமு, நீட். என் பையன் முறைப்படி தானே படிச்சான், என் பையன் முறைப்படி தானே எக்ஸாம் எழுதினான். ஒரு சென்டருக்கு வெளியே வச்சு நீங்க எவ்வளவு விஷயத்த வந்து அவனை வந்து டார்ச்சர் பண்ணி இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய், அதை செய், ஹால் டிக்கெட் லேட்டா இது அலோவ் பண்ண மாட்டேன், அவ்வளோ விஷயத்த நம்ம செய்தியில பாக்குறோம். இவ்வளோ மன உளைச்சலையும் அந்த மாணவர் வந்து அந்த சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவும் ஃபேஸ் பண்ணி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கூட லேட்டா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மணிக்கு எக்ஸாம் நடக்க வேண்டிய சென்டர்ல வந்து 2:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ஸ். சில எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கரண்ட் இல்ல, வசதிகள். ஸோ இதெல்லாம் தாண்டி கிண்டி வந்து நான் இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டேன், ஆனா நீ எழுதின எக்ஸாம் வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், கொஸ்டின் பேப்பர் லீக். அதையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய விஷயம். ஓகே, எனக்கு இன்னொரு வந்து கால அவகாசம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி திரும்ப ஜூன் 21 வந்து நாங்க வந்து இன்னொரு முறை நாங்க நீட் எழுதுறோம். சரி, எனக்கு இன்னொரு 45 நாள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, திரும்ப நான் வந்து முறைப்படி உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன். இந்த எக்ஸாம் எழுதிட்டு அப்பாடான்னு உட்காந்துருந்த ஒரு காலத்துல இல்ல திரும்ப நான் இன்னொரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணேன் சொல்லி திரும்ப ஒரு 45 நாளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த எக்ஸாம் எழுதுற அந்த கட் ஆஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துல வந்து வராத கட் ஆஃப் இந்த வாட்டி வந்து 177க்கு. NTA தெளிவா சொல்றாங்க, இது நாங்க வந்து எந்த அடிப்படையில வந்து கட் ஆஃப் நாங்க பிக்ஸ் பண்ணல, எவ்வளவு மாணவர்கள் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எவ்வளவு அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அந்த அடிப்படையில் வந்து சிஸ்டம் தான் வந்து இதை கொண்டு வருது. கண்டிப்பா சார். ஆனா மாணவர்களும் பெற்றோர் என்ன போறாங்கன்னா, நீ வச்சிருக்க சிஸ்டமே சரியில்லை. கண்டிப்பா. அவங்களோட கேள்வி என்னன்னா, NTA வந்து அவங்க குறை சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ற, இப்படிதான் இந்த ப்ராசஸ், இவ்வளவு பேர் எழுதிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஆனா உன்னோட சிஸ்டமே வந்து நீ முறைப்படி மாத்து. அது மாத்தினாதான் வந்து இனி வரும் காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாம்ஸா இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். முதல்ல வந்து அரசு மேலே ஒரு நம்பிக்கை வரும், இல்ல அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய மெயின் இருக்காங்க பாத்தீங்கன்னா NTA, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். சோ இவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. சோ அது வந்து எந்த இதுல இல்ல, இந்த சிஸ்டம் மாறுற வரைக்கும் வந்து இந்த போராட்டம், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தொடர்னா கண்டிப்பா தொடர்தான் செய்யும். கண்டிப்பா. சரி, எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, குறிப்பா இந்த தமிழ்நாடு மாணவர்கள் சார்ந்த இந்த கேள்வி. இந்த வருடம் 2026ல நீட்னுடைய தேர்ச்சி விகிதத்துல கிட்டத்தட்ட குவாலிஃபைட் நீட்னுடைய தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து 61,306 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 56% நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறுமனே, அதாவது 38 தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், டீம் யூனிவர்சிட்டி சேர்த்து 40 இருக்காங்க. ஸோ மொத்த சீட்டே பார்த்தீங்கன்னா 13,999. இந்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1000 சீட்ஸ் கூட வரலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 15,000 பேர்த்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற 46,000 மாணவர்களுடைய, குறிப்பா நான் சொல்றது தமிழ்நாட்டில் தேர்ச்சி நீட் மூலியமா தேர்ச்சி பெற்ற 46,000 மருத்துவ மாணவர்களுடைய கேள்விக்குறி என்ன ஆகும்? இது ஒவ்வொரு வருஷம் தொடரும். இப்போ நீங்கள் இதை வந்து கடந்த ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா
இந்த ஆண்டோட நீட்டோட தேர்ச்சி விதம் வந்து பாசிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ஒரு சைடுல வந்து கட் ஆஃபும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஜாஸ்தி பிளஸ் தேர்ச்சி விதம் தேர்ச்சினா குவாலிஃபை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் சீட்ஸ்ல வந்து நீங்க பார்த்து நீங்க சொன்ன டேட்டா நான் சொல்லலை, நீங்க என்ன டேட்டா கொடுத்தோ அந்த டேட்டாவை அப்படியே நான் வந்து சொல்றேன். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 68,000 பேர் இருக்காங்க. ஆமா, இதுல வந்து நீங்க பாருங்க, எல்லாருக்கும் ஆசை இல்ல எல்லாருக்கும் கனவு அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும். ஏன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கிறது வந்து 18,000 இருந்து 25,000 தான் ஒரு வருட கட்டண ஃபீஸ் டோட்டலாவே. ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து இவ்வளவு போட்டிகளையும் இவ்வளவு சிரமத்தில் இப்போ நான் நீட் எக்ஸாம் எழுதுறேன். அதில் தான் மார்க் 300 மார்க் 400 மார்க் 450 மார்க் வாங்குறது இருக்கும். பட் அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து மொத்தம் 38 அரசு மருத்துவக் கல்லூரி இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த டேட்டா வந்து 50% கிட்ட தான் அரசு கிட்ட இருக்கு மெடிக்கல் சீட்ஸ். மீதி 50% யார் கிட்ட தான் தனியார் இருக்கு. இப்ப தனியார் அப்படின்றப்ப இதுல 3 கேட்டகரி வருது. ஒன்னு வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வரும், தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தனியா வரும், தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் தனியா இருக்கு, தென் என்ஆர்ஐ கோட்டான்னு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு மாணவர் போய் ஒரு அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு நான் 450 மார்க் நீட் வாங்கிட்டு போய் நான் வாங்கணும் அவசியம் இல்லை. என் கையில ஒரு 1.5 கோடியிலிருந்து 2 கோடி இருக்குன்னா போது நான் நேரா போய் ஒரு 180 மார்க் வச்சிருந்தா கூட நான் நீட்ல போய் வாங்க முடியும். அந்த நிலைப்பாடு தான் வந்து இங்க டிஃபரன்ஸ். கண்டிப்பா இப்ப நீங்க எடுத்த 68,000 பேர் வந்து எவ்வளவு பேர் வசதி படுத்தவர்கள் நமக்கு தெரியாது, எவ்வளவு பேர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அந்த இடஒதுக்கீடு 6,000 சீட்ஸ் தான் கவர்மெண்ட்ல கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சேலஞ்சஸ் இங்க வந்து நடுத்தர மக்கள் இருக்காங்க. நிச்சயமா நான் மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. என்னோட வாழ்வாதாரமே எனக்கு ஒரு பெரிய வந்து கேள்விக்குறி. என் மகளை வந்து நான் ஒரு டாக்டர் ஆக்கணும், அட் த சேம் டைம் வந்து என் மகளோட கனவு வந்துட்டு மருத்துவம் படிக்கணும். 2 முறை என் பொண்ணு நீட் எழுதிருக்காங்க, இல்ல 3 முறை நீட் எழுதிருக்காங்க. இப்ப எனக்கு இன்னொரு சேலஞ்ச் என்ன, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆண்டு கல்வி கட்டணம், மருத்துவ கல்வி கட்டணம் தனியார்ல, நான் சொல்றது வந்து கவர்மெண்ட்ல, தனியார்ல வந்து சென்ற ஆண்டை விட கம்பேர் பண்ணி பார்க்கல 2 ல இருந்து 4 லட்சம் வந்து வருட கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சைட்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், மருத்துவர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு சிலம போராடினாலும், இன்னொரு சில என்ன பண்றாங்க, இந்த தனியார் மருத்துவர்கள் வந்துட்டு இது ஒரு பெரிய சேலஞ்சிங். எப்படின்னா சென்ற ஆண்டு விட வந்து இந்த வருஷம் வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப இன்னொரு போட்டி என்ன, 1.5 கோடி பட்ஜெட் வச்சிருக்க ஒரு ஃபேமிலினால கூட வந்து இந்த வருஷம் வந்து 1.5 கோடியில வந்து படிக்க முடியுமா? இல்லைங்க, 1 கோடி 70 லட்சத்து 1 கோடி 80 லட்சம் வரைக்கும் வந்துருது. ஸோ இன்னொரு சைடில் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி அப்படின்றப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இந்த தனியார் இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இப்போ என்ஆர்ஐ கோட்டாஸ் எல்லாம் சேர்த்து 8,650 மாணவர்களுக்கு தான் அங்க வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்போ அங்க யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க போகுது. அப்போ கனவுகளோடு இருக்கக்கூடிய நடுத்த வர்க்கத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் உடைய மருத்துவ கனவு என்ன அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறி. அதுக்கு 24 ஆண்டுகளா நீங்க ஒரு கல்வி ஆலோசகரா செயல்பட்டு இருக்கீங்க, லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு நபரா உங்களுடைய முக்கிய ஆலோசனை அவங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? நான் என்கிட்ட ஒரு மாணவர் 200 மதிப்பெண் எடுத்திருந்தா கூட நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். அதுல வந்து நான் வந்து எனக்கு உடன்பாடே இருக்காது. எடுத்தோடனே நீங்க வெளிநாட்டுக்கு வாங்க, மருத்துவம் படிக்க அப்ராட் போகணும், எனக்கு கவுன்சிலிங் இருக்காது. சரி, எப்பவுமே நான் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டூடெண்ட்ஸை நான் மீட் பண்ண சொல்லுவேன், நீங்க நீட்ல தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா? ஆமா. மதிப்பெண் குறைவா? அதை பத்தி இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல என்ன ப்ராசஸ் வருதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குதா முயற்சி பண்ணுங்க. அது எதுவுமே எனக்கு வாய்ப்பே இல்லை, அப்ராடுக்கு தான் போற ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அப்போ அப்ராடை பத்தி நீங்க சிந்திங்க. அதே மாதிரி வந்து நான் நிறைய பேருக்கு சொல்றது, அப்ராடுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு வந்து 13 நாடுகள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு 500 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஸோ இது 2 விதமா வந்து நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு மாணவருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, அப்பா நீ நீட் எக்ஸாம் எழுதுக்க, மெடிக்கல் அட்மிஷன்ஸ் படிக்கணும், அப்ராட் மைண்ட்ல வச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதல. உன்னோட ஆசைக்கான வந்து தமிழ்நாட்டில் அதான் ஒரு அரசு மருத்துவர்களை போய் நீ சேரணுன்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நீ நீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்க. அந்த வாய்ப்பு உனக்கு எப்படி மறுக்கப்படுது? எதிர்பார்த்த மார்க் இல்ல பிரைவேட் காலேஜ் கொடுக்குறவருக்கு எனக்கு வசதிகள் இல்லை. இந்த 2 அடிப்படையில தான் வந்து உன்னோட வந்து மருத்துவ கனவு வந்துட்டு சற்று உன்னோட திசையில இருந்து மாறி போகுது அப்படின்னா அப்ப நீ வெளிநாடு பத்தி யோசி. வெளிநாட்டுறப்ப வந்து அதுக்குண்டான கன்சல்டிங் காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெனரலாக வந்து ஒவ்வொரு ஆண்டு எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து கவுன்சிலிங் வந்து ரெகுலராகவே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிச்சயமா தொடர்ந்து 24 ஆண்டுகளாக 2000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி காட்டின லிம்ரால உங்களுடைய மருத்துவ கனவு நிறைவேறணும் அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தொடர்ந்து கலந்தாய்வுகளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் வெவ்வேறு தேதிகளில் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லிம்ரா எஜுகேஷனுக்கும் நீங்க வந்து உங்களுடைய கலந்தாய்வுல கலந்துக்கலாம், முழுமையான தகவல்களை பெறலாம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அப்ராக்சிமேட்டா தமிழ்நாட்டுல ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில போய் சேரணும் அப்படின்னா என்னுடைய கல்வி கட்டணம் எவ்வளவா இருக்கும் சார்?
18 லட்சம் ஃபீஸ் கம்மி. சரி பரவாயில்ல, அப்ப எனக்கு வந்து பட்ஜெட்ல வந்து ஒரு 1 கோடி 1.25 கோடி முடிஞ்சிருக்கு. வெளிநாட்டுல மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியான நாடுகள் என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா சார்? நான் ஒரு கல்வி ஆசிரியர் சொல்லுவேன், எல்லா நாட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போங்கன்னு சொல்லுவேன். மே 3ஆம் தேதி எக்ஸாம் நான் முறைப்படி எழுதியிருந்தா அதோட ரிசல்ட் வந்து நான் கண்டிப்பா 39 மார்க் வாங்கியிருப்பேன். நான் நீட்ல இந்த ஆண்டு வந்து 2026 வந்து மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. பட் நான் ஸ்டில் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சேரலாம தாராளமா சேரலாம். தேர்ச்சி வீதம் தாண்டியும் பாசிங் பர்சன்டேஜ் தாண்டியும் அதிகமான மாணவர்களோட அந்த ஸ்கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்து நீங்க பிலிப்பைன்ஸ் பார்க்கலாம்.